இந்த ப்ரௌனிக்கான கிரேவிங் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. இதில் நம்ம ரிச்சான பட்டர், ஒயிட் சாக்லேட் எல்லாம் மெல்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா எக்குக்கு பதிலாக நம்ம இதில் வந்து கண்டன்ஸ் மில்க் ஒரு யோகட் ஒரு மில்க் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் ராகி பவுடர் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் வந்து மைதாவில் தான் செஞ்சேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுக்கு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணுமா, வேறு கலர் சேஞ்சே ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே அவங்க கேட்ட மாதிரியே வந்து நிறைய டாப்பிங்ஸ், சாக்லேட் டாப்பிங்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஓவனில் ஏற்றியாச்சு. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இந்த ஒயிட் ப்ளாண்டியை வந்து சாக்லேட் ஃபில்லிங்கே இல்லாமல் ப்ளெயினான ஒயிட் ப்ளாண்டிங்க அப்படியே அந்த கோல்டன் கலரில் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ கூடிய சீக்கிரமே நான் அந்த ஒரு ஷார்ட்ஸையுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்போவுமே சாக்லேட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதோட டெக்ஸ்சர். ஆனால் வித்தவுட் சாக்லேட் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஒயிட் ப்ளாண்டி வந்து அப்படியே ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணியிருப்பேன், அதில் அப்படியே வந்து சாக்லேட் அப்படியே ஊஸ் அவுட் ஆகிருக்கும். ஸோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு. இந்த ப்ரௌனி ஓவனில் ஏற்றுனதுலேருந்து எப்போடா ஆறும் அதை கட் பண்ணி சாப்பிட்லான்றது தான் என்னோடய மெயின் இன்டென்ஷன். என் பையனும் வேறு வெயிட்டிங். வெயிட் இந்த ஆர்டர் என் ஹஸ்பண்ட்க்கு.